பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, இயேசுவே உம்மை சோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய ஜனமாகி எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபை பெரியது கர்த்தாவே. இந்த நிமிஷம் வரை எங்களை பாதுகாத்தீரே கர்த்தாவே. நேற்றைய தினத்திலும் நடந்த கர்த்தாவே, ஒரு பெரிய விபத்திலிருந்து எங்களை காத்தீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. உமக்கோடான கோடி நன்றி கர்த்தாவே. நீர் பயங்கரமானவர் கர்த்தாவே. என்னுடைய தேசத்தில் அமைதியாக எலெக்ஷனை முடித்து கொடுத்தீர், உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த மாலை வேளையில் உம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை என்றவரை கிடைப்பதாக, உம்முடைய இரக்கம் கிடைப்பதாக. சோர்ந்து போயிருக்கிற தாயாரை தேற்றுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, வேலை பறிபோய் விட்டதே, நான் என்ன செய்வேன் என்று திகைத்து கொண்டிருக்கிறேன். அன்பு தம்பிக்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்க தகப்பனே. எங்களை நினைத்தருளுங்க கர்த்தாவே. எங்களை வாழ அனுமதி கொடுங்க தகப்பனே. நாங்கள் சுபிட்சமாய் வாழ அனுமதி கொடுங்க. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். 106, 47, 48. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கு சோத்தரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேலூயா என்பார்களாக. 106. செல்வம் பெருக்கெடுத்து ஓடும் 6. சொன்னதை செய்யும் இயேசு தூய 6. 26. அதை நீ கடந்து 36. 36. நீ அதற்குள் வரும்போது தகராறு. கடைசியில் ஜெயத்தை கொடுத்தது இயேசுவின் கருணை கூறு. 86. இப்போது உண்பாடு திண்டாட்ட வேறு, ஆனாலும் இயேசு தலையிட்டதினால் தேனாட்ட சாறு. 46. அதை நீ தாண்டும்போது பெரும் சோறு. இத்தனை காலம் படியளித்ததே இயேசுவின் கிருபை கூறு. 56. ஐயா, இயேசுவின் வாக்கு 100. அதை அறியாமல் நீ குதிக்கிறாய் தாறு மாறு. இரு, தேவன் உன்னை சந்திப்பார், வாக்கை பெறு. 16. போன போக்கிலே உன்னை விடவில்லை தேவனுடைய பாச 6. இந்த 66லே நினைத்து பார், நீ கடந்து வந்த பாதையெல்லாம் தேவனுடைய அளவற்ற கிருபை யாரு. 76. உன் வாழ்நாளிலே முக்கியமான பலன் யாரு. அது தேவனாகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேறு யாரு. 80லும் கைவிடலை, 50லும் கைவிடலை, இருந்தாலும் கைவிடலை, இல்லாவிட்டாலும் கைவிடலை, 70லும் கைவிடலை. இந்த இயேசுவை மாறி வேறு யார் இருக்கிறார்கள்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் 106 ஒவ்வொரு ஆறுகளையும் கடக்கின்ற போது, அது தீய ஆறாக இருந்தாலும் சரி, எந்த ஆறாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்தார். அவருடைய கை நம்மளை கைவிடவே இல்லை. ஒவ்வொரு 16 வயதிலே துடித்த துடிப்பு என்ன, 26 வயதிலே இருந்த நிலை என்ன, 56ல் இருந்த நிலைமை என்ன, 66ல் இருக்கிற நிலைமை என்ன, எப்படி ஆனாலும் சரி, எங்கே ஆனாலும் சரி, ஆண்டவருடைய வாக்கு என்கிற ஒரு ஆறு இருக்கின்ற வேளையிலே, ஆண்டவருடைய ஒரு பேர் கிடைக்கின்ற வேளையிலே, ஆண்டவருடைய ஒரு கருணை கிடைக்கின்ற வேளையிலே, நீ எத்தனை ஆறுகளை வேண்டினாலும் தள்ளலாம். அது யாப்பேக்கு. அங்கே யாக்கோபு ஒரு யாப்பேக்கு என்கிற ஒரு ஆற்றை கடக்கிறார். அந்த ஆற்றை கடப்பதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு தேவனிடத்திலே போராடுகின்றார். ஏசா சந்திக்க வருகின்றான். அதற்கு முன்பதாக அவருக்கு பலனை பெற்றுக்கொள்ளுகிறார். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, நீ எந்த ஆறை கடக்க இருக்கிறாய்? தீமையான ஆறு வருகின்றதா? பலவீனமான ஆறு வருகின்றதா? ஆனாலும் அது நீந்தும்படியாக தேவன் உனக்கு பலன் கொடுக்கிறார். தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்திலே சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அங்கே ஏசாயா 45 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், அவைகள் உண்மையில் பொருளுவதில்லை. ஆகவே உன்னுடைய வயசு ஒரு பொருட்டல்ல, உன்னுடைய பலன் ஒரு பொருட்டல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இங்கே சொல்லுகிறார் 47, 48, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும். ஆண்டவர் தான் உன்னை ரட்சிக்க முடியும். ஆண்டவர் தான் உனக்கு புஷ்டியாக இருக்க முடியும். ஆண்டவர் தான் உன்னை பலப்படுத்த முடியும். உன்னுடைய வயது அல்ல, எல்லா வயதிலும் எல்லா
இதுக்கேற்ற போராட்டங்கள் உண்டு, நிந்தனைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. ஆனால் சிலுவையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் சுமந்து தீர்த்தார். ஆகவே அன்பான சகோதரனே, இந்த 26, 36, 46 எல்லாம் நீ சந்தித்து வருகிற பிரச்சனையெல்லாம் கர்த்தர் தீர்ப்பார். நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னுடைய தூய ஆறாக இருக்கிறார், உனக்கு கருணை ஆறாக இருக்கிறார், உனக்கு கிருபை கூறுகிறவராக இருக்கிறார், உன்னை பலப்படுத்துகிறாராக இருக்கிறார், உனக்கு சகாயம் பண்ண தீவிரிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த 106 கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் உனக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், 106 1008 6 லட்சத்து 6 ஆனாலும் தேவ கிருபை உன்னை தாங்க போகிறது, உன்னை வழி நடத்த போகிறது, உன்னை காக்க போகிறது. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, 106 படித்தோ கர்த்தாவே, நீர் எங்களை ரட்சியும் கர்த்தாவே, எங்களை விடுவீரும் கர்த்தாவே, எங்களை ரட்சிக்க தாமதம் பண்ணாதீரும் கர்த்தாவே. சத்துரு எவனை விழுகலாம் என்று அலைந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, நீர் தீவிரித்து வருவீராக, உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவீராக. இயேசுவின் வழியாக வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.